வீரர்கள், அல்லேலூயா, வெள்ளடை வீரர்கள். கடைசி நம்ம கேட்க போகிறோம். சோ நான் இந்த ஸ்டேஜ்ல வாசித்திருக்க அந்த வசனத்தை சில மாசங்களுக்கு வந்ததாக 40ஆம் அதிகாரம் ஏசாயா தரிசனம் 40ஆம் அதிகாரம் 29, 30 அடுத்த வசனங்களை வாசிப்போமா? சோர்ந்து போகிறவங்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாததுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் நினைப்பது சோர்ந்து போவார்கள், பாலிபர்கள் இடறி வீழ்வார்கள். கர்த்தருக்கு காற்றிருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு பாருங்க, கர்த்தருக்கு தெய்வ சமூகத்தில் ஜெபத்தில் காத்திருக்கிற, ஸ்தோத்திர அபிஷேகத்தில் காத்திருக்கிற, விசுவாசத்தில் காத்திருக்கிற, நம்பிக்கையில் காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை நமக்கு வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய எக்கால துணி ஒரு நாள் ஸ்தோத்திரம் கேட்க போகிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்பும்போது ஜீவனோடு இருக்கிற நாமும் மறுமாக்கப்படுவோம். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை சாதாரண கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, சாதாரண விசுவாசிகள் புரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் சொன்னார், உலகம் என்னை அறியவில்லை. இன்றைக்கும் இந்த பரிசுத்தார் விதமாய் அநேகர் யூடியூப்ல கூட பார்க்கும்போது அந்நிய பாஷை கேலியாய் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். தேவனை குற்றம் சொன்னா கூட தேவன் மன்னிப்பார். அந்நிய பாஷை குறை சொன்னால் இந்த உலகத்திலும் வரக்கூடிய உலகத்திலும் மன்னிப்பு கிடையாது. இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாத யாராவது இருந்தால் இந்த அபிஷேகத்துக்காக நாம் காத்திருக்கிறோம். காத்திரு புதுபல் அடைந்தால் செட்டைகளை அடித்து உயரே வானில் எழும்புவார்கள். அந்த நாள் சமயமா இருக்கிறது. நம்முடைய கண்களை மூடுவோமா? நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபிப்போம். இன்றைக்கு ஹல்லேலூயா. சரியா 8:30 மணிக்கு நம்மளை கூட்ட முடியும். 5 நிமிஷம் இருக்கு. 6 மணிக்கு நான் பிரேயர் பண்ணி தொடங்கணும். எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம், துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.